களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை ஒத்துழைப்பும் நல்லா இருந்தது. எனக்கு மனநிறைவா வகுப்பு இன்னைக்கு போச்சு. முக்கியமான பல விஷயத்த பகிர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது. தேரையர் நோய் அணுகா விதி, பத்தியம் போன்ற பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம மாணவர்கள் அனைவரும் கருத்து ஒற்றுமையோட நோக்கத்துக்காகவும் என்னுடைய கொள்கைக்காகவும் என் கூட சேர்ந்து நின்னீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய பலம். தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் உற்பத்தியான இடம் தமிழ்நாடு. நம்ம எல்லாருமே கொள்கையோட, கருத்து தெளிவோட, ஒற்றுமையா நின்னோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை இங்க உருவாக்கி காட்ட முடியும். ஒரு மருத்துவருடைய தொழில், அவருடைய முழு கவனம் எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை இன்பமா வச்சிருக்கிறது தான் ஒரு மருத்துவருடைய முழு நேர வேலை. இங்க மருத்துவ முறை சிதறி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அதை ஒருங்கிணைக்கணும். அப்ப இதை யாரு நன்கு கத்துக்குவாங்க, இதை யாரு நல்லா உள்வாங்குவாங்க, இதை யாரு சமூக மக்களுக்கு நல்லா எடுத்துட்டு போவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான ஆளுகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு அதை கற்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான உரிமை கிடைக்கல அப்படின்னு அதுல அங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. புரியுதுங்களா? அதையும் கடந்து நம்ம நோயாளிகளை சரியா கையாண்டு அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பா செயல்படுங்க. என்னிடமிருந்து தமிழ் மருத்துவ கொள்கைகளையும், சித்த மருத்துவ சிகிச்சை முறைகள், தத்துவங்கள் இதையெல்லாம் நீங்கள் முறையாக கற்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்க அனைவருமே உலக அளவில் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்ப ஒரு பண்பாட்டு கூறுகளை, ஒரு கலாச்சாரத்துல இருந்த விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஒரு ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னா அதுலேயும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனா மருத்துவம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை மிகுந்த பொறுப்போட செயல்பட வேண்டியிருக்கு. நல்லா படிங்க. எப்போதுமே உங்களை ஏதாவது திருத்தணும், உங்களுக்கு ஏதாவது கொள்கையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிப்போட கூடிய ஒரு பதிவு தான் நான் உங்களுக்கு வழங்குவேன். அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய அணுகுமுறை எனக்கு மகிழ்ச்சியை வழங்கும் பொழுதும், சந்தோஷத்தை வழங்கும் பொழுதும் இதே பதிவை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரும் பாதியில நிற்க வேணாம். இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணிட்டீங்க, பாதி தூரம் வந்துட்டீங்க. புரியுதா? நீங்கள் பணம் செலுத்தி முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்பு எப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்களோ இதுக்கப்புறம் எந்த விதமான காரணத்தாலையும் நீங்கள் இடை நிற்காதீங்க. இடை நிற்கிறது உங்களுடைய பாதி உழைப்பை நீங்களே அப்படியே விட்டுட்ட மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு காலம் திரும்ப அமையுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால நீங்கள் நடுவில் நின்றாமல் தொடர்ச்சியாக வாங்க. திருநாவுக்கரசர் மடத்தில் நடக்குது. திருநாவுக்கரசருடைய அருளாலேயே ஒரு அட்டகாசமான மருத்துவ முறை உங்களுக்குள்ள உட்காந்துரும். இதை உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளோ தூரம் எல்லாரும் பயணித்து இருந்து பொறுமையாக அவசரப்படாமல் அந்த மருத்துவ முறையை, அந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது உண்மையிலேயே நீங்கள் அனைவரும் செய்யக்கூடிய தவம். அந்த தவத்துக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஏன்னா நீங்கள் தவம் செய்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்கள் என்னதான் தவம் செய்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குருநாதர் அதை அங்கீகரிக்காமல் அந்த தவம் முழுமையடையாது. அதை தான் திருமந்திரம் சொல்லுது. சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு ஆவமாறு ஒன்றுமில்லை, குருவை வழிபடின் கூடலுமாமே அப்படிங்கிறது அந்த பாடல். நம்ம எல்லாரும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு தெரியும். இங்கே நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரடி வகுப்புலையும் நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன்.
நம்ம சித்த மருத்துவத்தை எப்படி கொண்டுட்டு போகணும், நீங்கள் எல்லாரும் எப்படி செயல்படணும், எது உங்கள் எல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை மனசில் வச்சு அதன்படி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வெற்றியும் மிகப்பெரியதாக இருக்கும். சொல்லிக் கொடுத்ததுல எனக்கும் மனநிறைவு இருக்கும். நீங்கள் அனைவருமே வந்து மருத்துவத்தை ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் உள்ள வந்து கற்றுக்கொண்டாலும் கூட அது உங்கள் வாழ்வில் செய்ய போகிற அற்புதம். நீங்கள் காலங்கள் ஓட ஓட நீங்கள் உங்களை பெருமையாக நினைக்கிறதுக்கு பெருமிதமாக நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம்னா அது இதுவாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். அதனால் ஒரு ஒரு நபருக்கே லட்சக்கணக்கில் கொடுத்து சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள அப்போ இந்த ஒரு மருத்துவ முறையவே உங்களுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்தரணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வத்தில் ஒரு பெரிய விருப்பத்தில் இருக்கேன் நான். நம்ம வந்து நம்ம டீம் அழைச்சிட்டு போய் இன்றைக்கும் வயதான காலத்தில் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு வந்த மருத்துவ முறையை ஆவணப்படுத்தி அதை ஒரு பக்காவான ஒரு ஒரு ஆவணப்படமாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக வெளியிடணும். நம்ம இப்போ ஆரம்பித்தோம்னா கூட தமிழ்நாடு முழுக்க எத்தனை டாக்குமெண்ட்ரி வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வைத்தியரை வச்சே ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பெருங்கனவோடு இருக்கேன் நான். இப்போ ரொம்ப சுருக்கி கொள்ளாமல் ஒரு பெரிய கனவோடு இருக்கிறேன். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட ஒரு டீமும் ஒரு குறிப்பிட்ட திட்டமும் இருந்ததுன்னா எனக்கு பல லட்ச ரூபா வேணும் குறைஞ்ச. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு அகாடமி வச்சுருக்கிறோம், பாடம் நடத்துகிறோம். இதை வச்சுக்கிட்டு அடுத்து நான் செய்யணும்னு நினைக்கிற வேலை இதான். இந்த தமிழ் மருத்துவத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இன்னும் வேலை செய்யணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நான் தேடி தெரிஞ்சு அதை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே இப்படி இருக்குன்னா இதை இன்னும் ஆவணப்படுத்தும் போது அது எவ்வளோ அழகாக இருக்கும். தமிழகத்தில் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகிட்டு வருது. இந்த இயற்கை வழியில் பயணிக்கிறவங்க, புதுசாக இயற்கை உணவு சாப்பிட போகிறேன், இயற்கையாக நம்ம வாழ போகிறேன் அப்படின்னு அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் கணிசமாக இப்படி ஒரு அகாடமி இருக்குது, இங்கே வர்மம் சொல்லித்தராங்க, 10 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்கங்கிறது கணிசமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே வருது. என்ன மாதிரியான மருத்துவ முறையை கற்றுக்கிட்டு வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமாக எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா தரவாக சூப்பராக கற்றுக்குங்க. நம்ம மாணவர்கள் அப்படின்னா கில்லி மாதிரி இருக்கணும். இவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா விரைவாக குணமாகும், தெளிவாக சொல்லி தருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அப்படிங்கிற இடத்தோடு இருக்கணும். திரும்பவும் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றேன். நம்ம வந்து ஒன்றும் மலேசியாவிலேயோ துபாயிலேயோ லண்டன்லேயோ அமெரிக்காவிலேயோ இல்லை, சரியா? ஏன்னா அந்த தமிழ் மருத்துவத்தினுடைய உயிரோட்டத்தை கற்றுக்க முடியாதுங்கிறதுனால. தமிழ் மருத்துவம் எங்கே உருவாச்சோ அங்கே தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு, இங்கே இருக்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம சிறப்பாக இதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இதை உலகம் முழுமைக்கும் கொண்டு போக முடியும். உங்களுடைய கற்றல், உங்களுடைய அறிவு தெளிவாக இருந்தால் இதை உலக அளவில் உங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போக முடியும். வருங்காலங்களில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் மிகுந்த ஒரு ஞானத்தோடு அவைகள் இருக்கும். இதை இதை செய்யாதன்னு சொல்கிறேன்னா அதில் அவ்வளோ தீர்க்கம் இருக்கும், அதில் அவ்வளோ உறுதி இருக்கும். புரியுதுங்களா? குருகுலம் இறை பேராற்றலால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு குருகுலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஆதீனம் சம்பந்தமாக பேசும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அனைத்து அறிவும் உடல்நலமும் பொருளாதாரமும் உங்களை வந்து அடையும். கவலைப்படாமல் இருங்க. நம்ம குருகுலத்து உள்ளே யார் புதுசாக வந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற மாணவர்களை மதிக்க வேண்டும்னு சொல்லிக் கொடுப்பேன். சீனியருக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு பிறகு வர்றவங்களுக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன். புதிதாக நம்ம குருகுலத்துக்காக பணி செய்வதற்கு யாராவது வருவாங்கள்ல, இன்றைக்கி வந்த மாதிரி, அதுபோல் பணியாற்றுவதற்கு வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, நம்ம மாணவர்களை மதித்து பழகுங்க. ஏன்? அவங்க உயர்ந்த கொள்கைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சித்தர்களுடைய கொள்கைகளை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ அவனை மதிச்சாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற முதல் கல்வி.
அதுபோல் நம்மக்கிட்ட யாராவது சிகிச்சை எடுக்க வராங்க அப்படின்னா, புதிதாக பணியாற்ற வர்றாங்க அப்படின்னா, அவர்களை நீங்களும் மதித்து பழகணும். இது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆசிரியர், குரு, அப்பா அம்மாவுக்கெல்லாம் அடுத்த நிலையில், சரியா? உங்கள் அப்பா அம்மா கடந்து 3வது நிலையில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம், மனம் விட்டு பேசலாம், உரிமையோடு ஆலோசனை கேட்கலாம். இன்னொரு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த காலங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத காலங்களாக இருக்கும் என்பது உறுதி. மருத்துவம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். எவ்வளோ மருத்துவம் நம்ம கற்று வைத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் அதனை பயன்படுத்தி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு வியப்பிலும் வியப்பு, அதிசயத்திலும் அதிசயம். ஓகேவா? இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னா இன்றைக்கி வர்ம புள்ளிகளில் பாதி புள்ளிகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது உண்மையிலேயே ஒரு பெரிய லேண்ட்மார்க். இது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனநிறைவோடு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். உங்கள் கைகளுக்கு அந்த புள்ளிகள் நல்லா வேலை செய்யும். சிறப்பாக பயன்படுத்தி மேலே வாங்க. அப்புறம் உங்ககிட்ட அந்த சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு ஆளுங்க வரணும்ல. நீங்கள் தான் போய் ஒருத்தரை நாடி கிட்ட போய் உங்களுக்கு நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போய் அதை செய்ய போகிறது இல்லை. அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இறைவன்கிட்ட வேண்டுங்க. இறைவா, துன்பப்படக்கூடிய உயிர்கள் என்னை நாடி வரட்டும், அவர்களுக்கு நான் சிகிச்சை வழங்குகிறேன், உன் அருளால் நான் சிகிச்சை வழங்குகிறேன் அப்படின்னு வேண்டலாம். இப்படி வேண்டி பாருங்க, உங்களுக்கான ஆட்களாக செலக்ட் பண்ணி இறைவன் அனுப்புவான். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதையுமே செஞ்சிட முடியாது. அந்த வகையில் நீங்கள் மருத்துவம் கற்கிறதும் அந்த அறிவு நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதும் இறைவனுடைய அருள். அவன் எவ்வளோ தூரம் அனுமதிக்கிறானோ அவ்வளோ தூரம் அந்த அறிவு உள்ளே வரும். அனுமதி நிறுத்திட்டோம்னா அந்த அறிவு உள்ளே வர்றது நிறுத்திடும். புரியுதுங்களா? அவனுடைய அனுமதி இல்லைன்னா நின்றுடும். அந்த வகையில் மனமுருக வேண்டுங்க, இறைவா, உண்மையான மருத்துவ அறிவை மனம் நிறைய நான் பெற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மருத்துவம்னு வரும்போது அங்கே யாருமே இறைவனை சிந்திக்கிறது இல்லை. இறைவன் இல்லாத மருத்துவம் அங்கே இல்லைப்பா. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது பொய்யான மருத்துவம். சரியா? மருத்துவ அறிவை மனிதர்களுக்கு கொடுத்ததே இறைவன் தான். இல்லைன்னா அப்படி ஒரு அறிவு மனிதனுக்கு ஏது? சரியா? புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவன் தான் கொடுக்குறான். இறைவன் வாரி வழங்க ரெடியாக இருக்கான். அதுக்கான ஊற்றுக்கண் நான் தான். எப்போ என்ன வரைக்கும் தேடி என்னை பிடிச்சிட்டிங்களோ, இறைவன் உங்களுக்கு மருத்துவ அறிவை வாரி வழங்குறதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? மற்ற இடங்களில் மருத்துவம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இவங்க எப்படின்னா தங்களுடைய அறிவை மட்டுமே நம்பி ஒரு கோட்பாடை உருவாக்கி அதை மருத்துவம்னு அவங்களும் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இதுக்கு பேர் மருத்துவம் கிடையாது. அந்த மருத்துவ அறிவு நேரடியாக இறைவனிடமிருந்து நமக்கு வர வேண்டும். இறைவன் அதுக்கான அனுமதியை அளிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மருத்துவம். இன்றைக்கி எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குல்ல, நீங்கள் பேர் சொல்லலாம். மருத்துவத்துக்கு ஒவ்வொரு பேர், எத்தனை மருத்துவம்னு வேணாலும் எழுதுங்க. ஆனால் அந்த பேர் முக்கியம் இல்லை. இப்போ சித்த மருத்துவம் உயர்ந்ததா, நவீன மருத்துவம் உயர்ந்ததாங்கிறது டிபேட் இல்லை. அங்கே என்ன முக்கியம்னா, எது உண்மையான மருத்துவம். இங்கே உண்மைக்கு வருவோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எல்லா மருத்துவத்தையும் விட சித்த மருத்துவத்தில் நம்ம கூடுதலான உண்மைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் எடுத்து எடுத்து உங்களுக்கு நான் கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறை இருக்குது இங்கே. சரியா? அப்போ உலகம் ஃபுல்லாக தேடி 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 நம்ம நொண்டி அடிச்சுக்கிட்டே அலைஞ்சாலும் இந்த இடத்துக்கு வரும்போது தான் மருத்துவத்தில் இருக்கிற உண்மை, சித்த மருத்துவத்தில் இருக்கிற உண்மை என்ன, உண்மையான மருத்துவத்துக்கு தான் சித்த மருத்துவம்னே பேர். தனிமையில் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் இன்பமாக வைத்து கொள்வது தான் நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய நோக்கம். என்னை பொறுத்த வகையில் உங்கள் எல்லாரிடமும் நான் அப்படி தான் பழகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
நம்ம மாணவர்கள் அனைவருமே எப்போதும் இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கூடுமான வரைக்கும் நான் அதுக்காக தான் வேலை செய்கிறேன். மருத்துவம் கற்கும் பொழுது கூட அதை இன்பமான சூழலிலும் இன்பமான உணர்வோடு அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே என்னுடைய செயல்பாடாக இருக்கும். அதனால் நம்ம ஆசான் வழியில் நடப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை எங்களிடம் ஆன்லைன் மூலமாக